ஓம் மகாலட்சுமி च विद्महे विष्णुभद्री च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை நாம் ஆசாரசிலராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, வழிபாடு செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது இவையெல்லாம் நமக்கு நன்மையை தரக்கூடியது. அதேபோல் வீட்டிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாமணத்தை கும்பிட்டு தீபங்கள் ஏற்றி சுவாமியரையிலே வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று இந்த அஷ்டமி நவமி கூடியிருக்கின்ற நாள். எனவே இந்த சுபகாரியங்களை தவிர்த்து கொள்வார்கள். இந்த அஷ்டமி நவமியிலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். ஒரு சமயம் இந்த அஷ்டமியின் நவமியும் இறைவனிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டதாம். என்னப்பா உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் என்றதும், இந்த 15 திதிகளுக்குள்ளே இந்த அஷ்டமி நவமி ஆகிய எங்கள் இருவரையும் எல்லோரும் வெறுக்கிறார்கள், எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டார்கள், எந்த ஒரு சுப நிகழ்வும் செய்ய மாட்டார்கள், ஏன் எங்களுக்கு இவ்வாறு ஒரு சாபம் கிடைத்தது என்று வேதனையோடு கேட்டதாம். எங்களுக்கு ஒரு விமோசனம் கொடுங்கள் என்று. அப்போ தான் இறைவன் சொன்னாராம், கவலையை விடுங்கள், இந்த அஷ்டமியும் நவமியும் எல்லோரும் கொண்டாடுகின்ற வரையிலே உங்களுக்கும் ஒரு நாள் வரும். அதனாலே தான் கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் அஷ்டமியில் பிறந்தான். ஆவணி மாதம் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் பிறந்தான். ராமர் நவமியிலே ராமர் பிறந்தார். ராம நவமி, கிருஷ்ண அஷ்டமி, கோகிலாஷ்டமி. அஷ்டமியிலே கண்ணன் பிறந்தான், நவமியிலே ராமர் அவதாரம் செய்தார். எனவே இந்த அஷ்டமி நவமியினுடைய அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த அஷ்டமியையும் நவமியையும் உலகத்தார் எல்லோரும் போற்றி வணங்குகின்ற வகையிலே கோகில அஷ்டமி என்று கொண்டாடுவார்கள். கண்ணன் பிறந்த நாளை கிருஷ்ணாஷ்டமி, நவமிக்கு ராமர் பிறந்த நாளை ராம நவமி என்று எல்லோரும் கொண்டாடுகின்ற வரையிலே அந்த 2 திதிகளுக்கும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியை விட்டு பெருத்த சந்தோஷம் ஏற்பட்டதாம். அவர் இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் எப்பப்போ எது எது வேணுமோ அவை எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பார். எந்த குறைகளும் யாருக்கும் வருவதில்லை. நம்பிக்கையோடு நாம் வழிபாடுகள் செய்கின்ற பொழுது, இந்த இறை நம்பிக்கையோடு நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு எல்லா நலன்களும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே அமையக்கூடியது. இன்று வெள்ளிக்கிழமையிலே சிவபுராணத்தை பாராயணம் செய்யுங்கள். இல்லங்களிலே, பாடசாலைகளிலே, ஆலயங்களிலே இந்த சிவபுராணத்தை யார் யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இது வீடுகளிலே பாராயணம் செய்யலாம், ஆலயங்களிலே பாராயணம் செய்யலாம், கூட்டு பஜனையாக. பாடசாலைகளிலே, கல்லூரிகளிலே மாணவ செல்வங்கள் இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலும் போன ஜென்மத்தில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை கூட விளக்கக்கூடிய சக்தி
இந்த சிவபுராணத்துக்கு உண்டு. இதை மணிவாசக பெருமானே இந்த சிவபுராணத்திலே சொல்லியிருப்பார். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று. அந்த வகையிலே இந்த போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள் கூட விலகுகின்ற வகையிலே இந்த சிவபுராணத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பற்றி பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.